Hello warriors, I'm your chemistry tutor Kanaga ma'am. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்பவே எசென்ஷியலான ஒரு டாபிக் ஃபார் நீட் 2025. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக் தான் உங்கள் அசர்ஷன் ரீசனில் ரொம்ப பாப்புலராக கேட்பாங்க. இதோட பாயிலிங் பாயிண்ட் இப்படி இருக்குது, இது இதனால தான் இப்படி இருக்குது, இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு கிளாரிட்டி இருந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக அந்த கொஷின்ஸை அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், லெட் மீ பிரிங் யூ த கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட், ஆல்கைல் ஹலைட்ஸ் ஆர் கலர்லெஸ். ட்ரூத் இதுதான். ஆல்கைல் ஹலைட்டில் நீங்கள் ஹையர் மெம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரைட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கலரிங்காக இருக்காது. பட் ப்ரோமைடும் குளோரைடும் இருந்தது அப்படின்னா தென் தட் வில் இம்பார்ட் சம் டைப் ஆஃப் கலர் டு த காம்பவுண்ட். எஸ், தென் த ஸ்வீட் ஸ்மெல்லிங். ஏன் இந்த ஸ்வீட் ஸ்மெல்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த போலரைசேஷன். இது அதிகமாக போலரைஸ் ஆகிடுது. அந்த சிஎக்ஸ் பாண்டு நல்லாவே போலரைஸ் ஆகும், சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆகிடுது. ஆகும். இது நம்மளோட நோஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டரை சீக்கிரமாக ரீச் பண்ணிடுச்சுன்னா வி வில் கெட் அந்த ஸ்மெல். டக்குன்னு அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வந்துடும். எப்போலாம் நம்ம ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டரை ரெசப்டரை தொடுதோ அப்போலாம் நம்மளுக்கு அந்த சென்சேஷன் கிடைக்கும். சில காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்களா, நீங்கள் சமைக்கும் போதே வில் பி ஏபிள் டு சி த அரோமா வந்து இந்த ஸ்மெல். அப்போ அந்த வேப்பராகி மேலே வருது இல்லையா, அதெல்லாம் உங்களோட காம்பவுண்ட் தான். அந்த காம்பவுண்ட் தான் வேப்பராகி மேலே வருது, அது கண்ணுக்கு உங்களுக்கு தெரியலை. எஸ், next one. Yeah. So lower members are gases. For example, you take methyl chloride or ethyl chloride, so and so. They are gases because polarization. நல்லா polarize ஆயிருவாங்க. டக்குன்னு இந்த பாண்ட் பிரேக் ஆயிரும், இவங்க நம்ம நோஸை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. சாரி, just okay. Whereas higher members like மாதிரி ஒரு லாங் செயின் இருந்தது அப்புறம் குளோரைடு அப்படின்னா இவங்க சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. ஆனால் உங்கள் நோஸ்க்கு வர்றதுக்கு நேரம் ஆகும். தே ஆர் நாட் தட் மச். ஓகே, ஸோ தட் இஸ் போலரைசேஷன். இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் உங்கள் அசர்ஷன் ரீசனுக்காகவே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு இப்படி எழுதிருக்கேன். ஸோ போலரைசேஷன் தான் இங்கே டாமினேட் பண்ணும் when the carbon count is lower. When the carbon count is higher, then van der Waals interaction dominates. ரைட், வான் டெர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா எப்படி இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக்காக நம்ம ஒரு கார்பனை போட்டிருக்கோமோ அதே மாதிரி லெட்ஸ் சே திஸ் ஒன், எப்படி இங்கே ஜிக்ஸாக்காக ஒரு கார்பன் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக இன்னொரு கார்பன் இருக்கும். ஒரே ஒரு மாலிகுலாக ஒரு மிக்சரில் இருக்கும், நிறையா இருக்கும் இல்லையா. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இப்படி இன்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் தே ஆர் போலரைஸ்ட், தேர் நாட் ரெடி டு கம் அவுட். அவங்க அதுக்குள்ளரே அப்படியே இது ஒரு ஹைட்ரோகார்பன், இது ஒரு ஹைட்ரோகார்பன், ரெண்டுமே அப்படியே பக்கத்தில் ஒரு ஃபோர்ஸ், ஒரு இன்ட்ராக்ஷனில் இருப்பாங்க. டைப்போல் வீக் டைப்போல். ஸோ அதனால இவங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க. அதனால இது டாமினேட் பண்ணுறதுனால இந்த பாண்டையெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும் இல்லையா. ஸோ இஃப் யூ ஹாவ் டு பிரேக் தீஸ் அன்னெசரி பாண்ட்ஸ் தென் யூ ஹாவ் டு சப்ளை வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா தான் இந்த பாண்டெல்லாம் நல்லா பிரேக் பண்ண முடியும். அதனால தான் இதோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஹையராக இருக்குது. அதனால தான் ஹையர் மெம்பரைன்ஸ் ஹேவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட், லார்ஜ் பாயிலிங் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் அது ஃபுல்லாகவே. அதை நல்லா ஹீட் பண்ணால் தான் இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியும். அப்படின்னா தான் நம்ம அதில் வந்து பெட்ரோலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஃபுட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன் ஆன் பாயிலிங் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம படித்ததான் வான் டெர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் தான் நம்மளுடைய கான்செப்ட். அதுதான் ரீசனில் இருக்கணும். எப்போல்லாம் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கெல்லாம் ரீசனே வான் டெர் வால்ஸ் தான். இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் இதே மாதிரி ஒரு ஜிக்ஸாக் போடலாம். இவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் பில்ட் ஆகுது. ஸோ he requires more amount of energy to break this. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து only 1 and 2 interactions, whereas here you will be able to see 1 2 3 4 interactions. So high amount of energy required as compared to this. Let's see this one is having very little. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே இல்லையே பார்த்தீங்களா. இப்போ ஒரு மாலிகுல் வந்து இதுக்கிட்ட இது பண்ணணும்னு நினச்சா சைட்லேருந்து ஒன்று அப்ரோச் பண்ணலாம், இந்த சைட்லேருந்து ஒன்று அப்ரோச் பண்ணலாம், இங்கேருந்து அப்ரோச் பண்ணலாம். ஆனால் சைடில் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வீக்காக தான் இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று சைடில் அப்ரோச் பண்ணுறதுன்னு போட்டோமா, இல்லை, அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லோக்கல் பாயிண்ட்டில் வரணும். ஆனால் இங்கே அது பாசிபிள் கிடையாது. So that the boiling point for this is very lower compared to this one. So இதுக்கு ரீசன் எதை வச்சு தான் சொல்லணும், வான் டெர் வால்ஸ்.
அது மட்டும்தான் உங்கள் ரீசனாகவே இருக்கணும். வேறு யாரும் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, பேஸ்ட் ஆன் குரூப். எப்போலாம் குரூப்பை பற்றி பேசுகிறீங்களோ அப்போலாம் போலரைசேஷனை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்வர்ஸ் அனலகி தான். ஓகேவா? எப்போலாம் செயினை பற்றி பேசுகிறாங்களோ அப்போ நான் வேண்டர்வாலை பற்றி பேசுகிறேன். எப்போலாம் குரூப்பை பற்றி பேசுகிறாங்களோ அப்போ போலரைசேஷனை பற்றி அவங்க ரீசனில் கொடுத்துருக்கணும். ஸோ அயோடின் எடுத்துக்கிறோம், ஆல்கைல். நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுவீங்க இது வந்து சீக்கிரமாக பிரேக் ஆயிரும் கம்பேர்ட் டு திஸ் ஒன் அண்ட் கம்பேர்ட் டு திஸ் ஒன். இது அந்தளவுக்கு சீக்கிரமாக பிரேக் ஆகாது. அப்போ இது சீக்கிரமாக பிரேக் ஆகிரும்னா எதுக்கு நம்ம பாயிலிங் பாயிண்ட், நம்ம எதுக்கு ஹீட்டை கொடுத்துட்டு அன்னெசரி தானே. அப்போ இவங்களுக்கு தான் நம்ம பாயிலிங் பாயிண்ட் ரொம்பவே அதிகம். ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஹீட்டு கொடுத்தா தான் இவங்க இந்த பாண்டே பிரேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரேக் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஃபார் யோர் குரூப். நெக்ஸ்ட் ஒன் சாலிபிலிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஓகே மேம், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ என்னோட குளோரோமெத்தல் வந்து எதில் சால்யூபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப சின்ன சின்ன மெம்பர்ஸ்லாம் தண்ணியில் கரைஞ்சிடுறாங்க. இது ஹையர் மெம்பர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்க இதே மாதிரி இன்னொரு மாலிகுலோட ஒரு பாண்டிங்கில் ஈடுபடுறதுனால தண்ணியை நம்ம போட்டோம் அப்படின்னா when we put the water they are not ready to dissolve. இந்த பாண்டை பிரேக் பண்ணுற அளவுக்கோ இல்லை இது கூட ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுற அளவுக்கோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை, என்னால் அதுக்கெலாம் ரொம்ப அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. அப்படி நீங்கள் அப்படியும் ஒரு பாண்டை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாண்டு சீக்கிரமாக உடஞ்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அதனால நம்ம தண்ணியை யூஸ் பண்ணாமல் நம்ம 2 விஷயம் தான் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வாட்டரை யூஸ் பண்ணுவோம், இல்லை ஆர்கானிக் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் லைக் இதை மாதிரியே இருக்கணும். இவனை மாதிரியே இருக்கிற ஒருத்தனை எடுத்துகிட்டு வந்து கரைய வச்சிடணும். இந்த வாழைப்பழத்துக்குள்ளே வந்து மாத்திரையை வைப்பாங்களே அந்த மாதிரி இவனை மாதிரியே இருக்கணும், அவன் கரைஞ்சிடணும். அதே மாதிரி ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரியே இருக்கும். ஒரு COH ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்கும் ஆசிடில். ஸோ அதை கொண்டு வந்து இது கூட போட்டு அது என்ன பண்ணிடும், இது கூட இப்படியே ஒரு அப்படியே மறைமுகமாக ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்படியே இவங்களும் இது கூட கரைஞ்சிருவாங்க, அவ்வளோதான். ஸோ solubility is lower in water but it is somewhat higher in organic solvent. That's it. ஸோ இதுக்கப்புறமாட்ட நம்ம நெக்ஸ்ட்டு இதோட உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஓவர். ஸோ இதுக்கப்புறமாட்ட தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், sort of this entire chemistry-யை நம்ம இதுக்கப்புறமாட்ட தான் we are going to unlock the GOAT series. அந்த 2 வீடியோஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதில் ஸ்டெடியாக இருந்துட்டிங்கன்னா LFT அப்ரோச் அன்லாக் ஆகிடும். LFT அப்ரோச் அன்லாக் ஆகிடுச்சுன்னா எல்லா கொஷின்ஸையும் 50 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சுட்டு அடுத்து என்ன வரும், உங்கள் பயாலஜி தானே, கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். With this final note, I'm concluding. Thank you.